अस्सलाम वालेकुम and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஹெல்த்தியான ரெண்டு ஸ்மூத்தி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. மார்னிங்ல ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடுறதுக்கு அடம் பிடிக்கும் குழந்தைகளா இருந்தாலும் சரி, இல்லை வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ இது போல் ட்ரிங்க் வந்துட்டு நீங்கள் மார்னிங்கில் செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல அப்படின்னா கூட இது வந்துட்டு நல்ல எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். அத்திப்பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பழங்களை வந்துட்டு நான் நைட்டே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 6 பேரிச்சம்பழம் போல் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே வந்து நைட்டே ஊற வச்சு இப்போ மார்னிங் வந்துட்டு இதை அந்த சீட் எல்லாமே எடுத்துகிட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துருக்கேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியுமே இது கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போது அடுத்ததாக இது கூட நான் வந்து மீடியம் சைஸ் வாழைப்பழம் வந்து 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வாழைப்பழம் இல்லை ஆப்பிள் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 கப் மில்க் வந்து நல்லா காய்ச்சி ஆறின மில்க் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ என்னோடய குட்டி பசங்க 2 பேருக்காகவும் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்ஸ் அது எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க, நிறைய சேர்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா. ஸோ இப்போ வந்துட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டாச்சு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம வந்து சுகர் எதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அத்திப்பழத்துலேயும் சரி டேட்ஸ்லேயுமே சரி ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இனிப்பு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது கூட தேன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஹெல்த்தியானதை சேர்க்கறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க. ஸோ மார்னிங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கப் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சில குழந்தைங்க மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த அவசரத்தில் சரியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கப் மார்னிங்கில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த டே ஃபுல்லாகவுமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரிங்க்கை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட ஷகீம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தி ரெசிபி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்ததாக இன்னொரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெசிபி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுபோல் ஒரு 6-7 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிளை வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து இது கூட தேன் சேர்த்துக்கோங்க கடைசியாக. இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது கூட நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் பால் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பாதாம் பருப்பு எல்லாமே நான் வந்துட்டு ஊற வைக்கல, அப்படி தான் சேர்த்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணுண்டா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க தோல் எடுத்துட்டு. இப்போ மீதி நம்ம வச்சுருந்த அந்த பாலை வந்து இது கூட சேர்த்து அகைன் ஒரு முறை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஸ்மூத்தான அந்த ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் உங்களோட சுகரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் இது கூட தேன் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் தான் நம்ம சேர்த்துருக்கோம். குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு மார்னிங் வந்து ரொம்பவே லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கிட்ஸுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவுமே ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் கிடைக்கக்கூடிய பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டின் ஐட்டம் அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பதில் நம்ம ஹெல்த்தியாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே சத்துக்கள் நிறைந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஸ்மூத்தியை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.